இப்பொழுது நாங்கள் தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கான 37 நுண்ணறிவு பயிற்சிகள் எனும் பயிற்சித்தாளின் 13வது பயிற்சியின் 3வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் கற்கப் போகின்றோம். கவனமாக அவதானியுங்கள். 20வது வினா, 3 வகுப்புகளில் உள்ள மாணவர் எண்ணிக்கை 36, 37, 38, 36, 37, 38 ஆகும். அவற்றில் ஒரு வகுப்பில் ஆண்களின் எண்ணிக்கையை விட 3 பெண்கள் கூடுதலாக உள்ளனர். அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுகின்றது. இங்கே ஆண் பெண் என்று சொல்லப்பட்டபடியால் ஆணும் பெண்ணும் சமனாக இருந்தால் அந்த விடை இரட்டை எண்ணில் வர வேண்டும். ஆனால் இங்கே ஒரு வகுப்பில், அதாவது இந்த 3 வகுப்பில் உள்ள பிள்ளைகள்ல ஒரு வகுப்பில ஆண்களின் எண்ணிக்கை விட 3 பெண்கள் அதிகம் என்றபடியால் பாருங்கோ, ஒரு வகுப்பில எக்ஸளவு பிள்ளைகள், அடுத்தது பெண் பிள்ளைகள் 3 அதிகம். அப்ப 2x 3 என்றால் அது ஒற்றை எண்ணாக இருக்க வேண்டும். தற்செயலாக எக்ஸும் 1 2 கூடிய ஒற்றை எண்ணை தான் வரும். 2x 3 நாங்க 2க்கும் பகிர முடியாது. அப்போ ஒற்றை எண்ணாக வருகிற விடை 37. அப்ப அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 37 என்பதாகும். இது அரச பரீட்சையில வந்த கேள்விகளை தழுவிய வினா. இதை புரிந்து கொள்வதும் உங்களுடைய ஆற்றல். வகுப்பில் உள்ள ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் மாறுபாடு இருக்கும் விதத்தில் ஒரு வரிசையில் இருந்தனர். வரிசையில் முதலில் ஓர் ஆண் இருந்தார். ஒரு ஆண் முதலாவதாக இருக்கின்றார். அதாவது ஆண் பெண் என்று இருக்கிறார்கள். அடுத்தது பெண், அடுத்தது ஆண் என்ற ஒழுங்கிலே இருக்கிறார்கள். ஆண், அடுத்தது பெண் என்ற ஒழுங்கிலே இருக்கிறார்கள். வரிசையின் இறுதியில் 4 பெண்கள் இருக்கிறார்கள். ஆக கடைசியாக 4 பெண்கள் இருக்கிறார்கள். 4 பெண்கள் இருக்கிறார்கள். இப்ப இதுல சொல்லப்படுகின்றது 4 பெண் பிள்ளைகள் அருகருகே இருக்கின்றது. கடைசியில வரிசையில் இருந்த மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை 65 ஆகும். அங்கிருந்த ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை யாது? அப்ப எங்களுக்கு இங்க தெரியணும், ஒவ்வொரு வரிசையிலும் ஜோடியாக ஆண் பெண் என்று இதுவரையிலே இருக்கிறார்கள். ஏன் இறுதியிலும் பெண் பெறணும், ஆண் பெண். அப்ப இந்த 3 பெண் தான் அதிகமாக இருக்கின்றது. அப்ப இந்த 65ல இந்த 3ஐ கழிப்போமாக இருந்தால் 62 பேர் சோடியாக இருக்கிறார்கள். ஆணும் பெண்ணுமாக இருக்கிறார்கள். அப்ப 62 2ஆல் வகுத்தால் எங்களுக்கு தெரியும் 31 சோடி ஆண் பெண் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்ப எங்களுக்கு தெரிகிறது 31 ஆண் பிள்ளைகளும் 31 பெண் பிள்ளைகள், பிறகு 3 பெண் பிள்ளைகள், அப்ப 34 பெண் பிள்ளைகளும். அப்ப 31 34 65. இப்ப கேள்வி என்ன, அந்த வகுப்பில் இருக்கிற ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்றால் 31 என்பது ஆகும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஒரு வகுப்பில் உள்ள பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை இனதும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை மொத்தம் 44. பெண் பிள்ளை ஆண் பிள்ளை எண்ணிக்கை 44. அத்தொகை அவ்வகுப்பில் உள்ள ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 2 மடங்காகும். அப்ப ஆண் பிள்ளையின் எண்ணிக்கை x, பெண் பிள்ளையின் எண்ணிக்கையும் x. அந்த 2x தான் 44. அதாவது ஒரு வகுப்பில் உள்ள பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை இனதும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை இனதும் மொத்தம் 44 ஆகும். அப்ப 44 என்பது அங்க சொல்லப்படுது அவ்வகுப்பில் உள்ள ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 2 மடங்காகும். அப்ப இது 22, இது 22. நாங்க இதை y என்று சொன்னா x 22 44 என்று வரும். அப்ப இப்ப எங்களுக்கு என்ன கேள்வி, பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்றால் 22 என்பது கேள்விக்கான விடையாகும். இதற்கேற்ப அவ்வளவு பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 22, அரைவாசி சமம். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். ஒரு மாணவனின் வீட்டிலிருந்து பாடசாலைக்கான தூரம் 1500 மீட்டர் ஆகும். அவன் காலையில் பாடசாலைக்கு செல்லும் போது மொத்த தூரத்தில் அரைவாசிக்கு சென்று திரும்பி வீட்டுக்கு வந்து மறுபடியும் பாடசாலைக்கு சென்றான். அவன் சென்ற மொத்த தூரம் யாது? கவனிங்கோ, ஒரு மாணவன் வீட்டிலிருந்து பாடசாலைக்கான தூரம் 1500 மீட்டர். 1500 மீட்டர். அவன் ஒரு குறித்த நாள்ல அரைவாசி தூரம் போய் திரும்பி வந்து திரும்பி போகின்றான். அப்ப இது அரைவாசி தூரம். அப்ப அரைவாசி தூரம் போய் திரும்பி வந்தால் அது 1500, திரும்ப 1500,
அப்போ 3000 மீட்டர் அவன் சென்றிருக்கிறான் அன்றைய பாடசாலை செல்வதற்கான தூரம். இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். ஒரு கட்டிலிருந்து ஒரு தாளையும் இன்னொரு கட்டிலிருந்து 2 தாள்களையும் மற்றொரு கட்டிலிருந்து 3 தாள்களையும் அடுத்த கட்டிலும் ஒழுத்தாள்களையும் எடுத்து ஆக்கக்கூடிய மிகக்கூடிய தொகை எவ்வளவு என்று கேட்கப்படுகின்றது. இங்க அறிவுறுத்தல் செயல்படுது. கீழே ரூபாய் 10, 20, 50, 100 தாள் காசுகள் 4 வீதம் 4 கட்டுக்களாக இருக்கின்றது. அப்ப இங்க கேட்கப்படுது ஆக்கக்கூடிய மிகக்கூடிய தொகை யாது என்று சொன்னால் நிச்சயமாக 4 இந்த தாளை எடுத்துள்ளோம், இதுல 3 தாளை எடுக்கணும், இதுல 2 தாளை, இதுல ஒரு தாளை மட்டும் எடுக்கணும். அதாவது குறைந்த தொகையில குறைஞ்சதை எடுத்து கூடிய தொகையில கூட எடுத்தால் அதிகபட்ச தொகை வரும். அப்ப இதுல ஒரு தாள்னா 10 ரூபா, இதுல 2 தாள்னா 40 ரூபா, இதுல 3 தாள்னா 150 ரூபா, இதுல 100 ரூபாவில 4 தாளையும் எடுத்தால் 400 ரூபா. அப்ப 400, 550, 590, 600 ரூபாய் என்பது கேள்விக்கான விடையாகும். 600 ரூபாய். இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். ஒரு வாகன திரைப்படத்தில் மோட்டார் சைக்கிள்கள், கார்கள், முச்சக்கர வண்டிகள் என்பன சமமான எண்ணிக்கையில் தரித்து நின்றன. இம்மூன்று வகை வாகனங்களின் சில்லுகளின் மொத்த எண்ணிக்கை 63 ஆகும். அங்கு தரித்திருந்த வாகனங்களின் மொத்த எண்ணிக்கை யாது? அப்ப இங்க சொல்லப்படுது மோட்டார் சைக்கிள்கள், கார்கள், முச்சக்கர வண்டிகள் சமமான எண்ணிக்கையில் நின்றதாம். அப்ப மோட்டார் சைக்கிளுக்கு இருக்கிற சில்லின் எண்ணிக்கை 2, காருக்கு இருக்கிற சில்லின் எண்ணிக்கை 4, முச்சக்கர வண்டிக்கு இருக்கிற சில்லுக்களின் எண்ணிக்கை 3. அப்ப நாங்க இந்த எண்ணிக்கையை கூட்டி அங்கிருக்கிற மொத்த சில்லுகளை வகுத்தால் எத்தனை இந்த 3 வகை இருக்கின்றதை தரிக்கும். இப்ப நாங்க இதை கூட்டினால் 2 4 6 6 3 9, 63ஐ 9ஆல வகுத்தால் 9ஆல நாங்கள் 63 வகுக்கிறோம் 7. அப்ப எங்களுக்கு தெரியுது 2 சில்லு வாகனம் 7 இருக்கின்றது, 4 சில்லு வாகனம் 7 இருக்கின்றது, 3 சில்லு வாகனம் 7 இருக்கின்றது. அப்போ 7 3 21 வாகனங்கள் என்பதுதான் கேள்விக்கான விடை. தடுத்து நின்ற வாகனங்களின் மொத்த எண்ணிக்கை யாது? இனி அடுத்த வினாவை பார்ப்போம். ஒரு குப்பை தொட்டியை சூழ நாய்களும் காகங்களுமாக 13 ஜீவராசிகள் இருந்தன காணப்பட்டன. அவற்றின் கால்களின் மொத்த எண்ணிக்கை 36 ஆகும். அங்கிருந்த நாய்களினதும் காகங்களினதும் எண்ணிக்கைகளை முறையே தருக. அப்ப நாங்க இங்க சொல்லப்படுகின்றது நாய்கள் 4 கால் உள்ளவை, காகங்கள் 2 கால்கள் உள்ளன, மொத்தம் 13 இருக்கின்றது. அவற்றின் கால்களின் எண்ணிக்கை 36 என்று சொல்லப்படுகின்றது. எத்தனை நாய் எத்தனை காகங்கள் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இதுக்கு விடகாண்டத்துக்கு இலக வழி என்னென்றால் குறைந்த கால்களை உடையது காகங்கள். அப்ப இந்த 13 காகமாக இருக்குமா இருந்தால் 26 கால் இருக்க வேண்டும். ஆனா இங்க இருக்கிறது 36 கால். அப்ப அதிகமாக இருக்கிற கால்களின் எண்ணிக்கை 10. 10 என்றால் ஒரு காகம் ஒரு நாயாக வேண்டுமாக இருந்தால் இன்னும் 2 கால் கூட வேணும். அப்ப இந்த 10 எத்தனை 2 இருக்கு என்று பார்த்தால் 5. அப்ப 5 நாய்களாக இருக்க வேண்டும். அப்ப 11 5 நாய் என்றால் 8 காகங்களாக இருக்க வேண்டும். 15 நாய் என்றால் 5 20 கால்கள், 8 காகம் என்றால் 2 16 கால்கள், அப்ப 36 கால்கள். சரி. இப்ப கேள்வி என்ன? நாய்களின் எண்ணிக்கை நாங்கள் சொன்னோம் 5 என்று. அடுத்த காகங்களின் எண்ணிக்கை அடுத்த முறையாக 8 என்று சொன்னோம். அப்ப 5 8 என்பது கேள்விக்கான விடை ஆகும். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இது இறுதி வினா, இந்த பக்கத்தின் இறுதி வினா. கமலன் துவிச்சக்கர வண்டி ஒன்றை 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், 5000 ரூபாய் இன்னும் 4 வகை தாள்களை முறையே 1லிருந்து 4 வரையிலான ஏறு வரிசையில் கொடுத்து வாங்கினான். அத்துவிச்சக்கர வண்டியின் விலை யாது? அவன் வாங்கிய அந்த துவிச்சக்கர வண்டிக்கு ஏறு வரிசையில கொடுக்கிறான். 100 ரூபாயில 1, 500 ரூபாயில 2, 1000 ரூபாயில 3, 5000ல 4.
அப்ப துணிச்சக்கரோட இது விலை எவ்வளவு இது கேட்கப்படுது. அப்ப நாங்க இதுக்கு என்ன செய்யணும்? 100 ரூபாய், 500 ரூபாயில 2 என்றால் 1000 ரூபாய், 1000 ரூபாயில 3 என்றால் 3000 ரூபாய், 5000 4 என்றால் 20000 ரூபாய். இந்த அளவையும் கூட்டுதல் வேண்டும். இந்த அளவையும் கூட்டினால் இங்க 100 வருகின்றது, பிறகு இது 4 வருகின்றது, இது அப்ப 24,100 ரூபாய் என்பது கேள்விக்கான விடை ஆகும். இப்ப நான் நுண்ணறிவு பயிற்சி 13ல 3வது பக்க வினாவலியிலே விடை காணும் விளக்கம் விரைவாக கற்பித்திருக்கின்றேன்.